10 பேர் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் பிரியாணி போட்டணும், சாராயம், 100 ரூபா 200 காசு, இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான். அவனுக்கு பொட்டல் வெளியில் நல்லா 10 கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க. அதான் 4 லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா? அப்புறம் முட்டுச்சந்துக்குள்ளே அனுப்புறீங்க. பயங்கரமாக பள்ளம் தோண்டி வச்சுட்டு 500 குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரியல. நான் சொல்லலை, இந்த மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்யம். எவனை உள்ள அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு முடிச்சாச்சு. ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்கே குத்துப்பட்டிருக்கு, என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஷேம் ஆன் திஸ் பாலிடிக்ஸ். புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு, நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி. இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்ற? சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்றவன அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? கேவலமா இல்லை? அயோக்கியத்தான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாத்திட்டு இருக்கீங்க. இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார், வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறாருந்தீங்க, வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்போ எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்பில் வர்றது? ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். You keep going on, keep on working, the rest of the things people will decide. மக்கள் தீர்மானிப்பாங்க.